குட்டீஸ், டே 4ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ப் என்னன்னாக்க லைக். லைக்குங்கிற வேர்பை என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணி இன்னைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம்னு பார்த்தோம்னாக்க ஷீ. ஓகேவா? லைக் வேர்பை V1, V2, V3 அண்ட் V4ல எப்படி எல்லாம் வருதுங்கிறத பார்க்கலாம். V1ல present form of the verb like, V2 past form of the verb liked, and then V3 past participle liked, and then V4 present participle liking. V4ங்கிறது ஆல்வேஸ் என்ன ஆட் ஆகி வரும்னு சொல்லியிருக்கோம், ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். இங்கே ஈங்கிற எழுத்து லாஸ்டில் வந்திருக்கனால நம்ம ஈயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம், லைக்கிங். இங்கே V2 அண்ட் V3 ஆனது ரொம்ப ஈஸியான நம்ம எப்பயும் ரெகுலராக எழுதுகிற மாதிரி இங்கே இடி இல்லாமல் டி சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இ இருக்கனால டி மட்டும் ஆட் பண்ணாலே தட் இஸ் enough for us. ஓகே, V1 liked, V2 liked, V3 liked, V4 liking. One more time children. Like, liked, liked, liking. Like present, liked past, liked past participle, liking present participle. Now we use this like verb in sentences using she. She likes, she likes. Why do we use yes? Because இங்கே she வந்திருக்கனால வேர்போட என்ன ஆட் பண்ணணும்னா எஸ்ஸும் இஎஸ்ஸும் ஆட் பண்ணும். ஆல்ரெடி இங்கே இ இருக்கனால நம்ம என்ன மட்டும் ஆட் பண்ணால் போதும், எஸ் ஆட் பண்ணால் போதும். அடுத்து she liked. she likedங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் liked யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து she has liked. she has likedங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹேஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஷீக்கு என்ன வரும், ஈஸ் வரும். ஷீ இஸ் லைக்கிங். ஸோ நீங்கள் இதெல்லாமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன் மோர் டைம் நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லலாமா? ஷீ லைக்ஸ், ஷீ லைக்ட், ஷீ ஹேஸ் லைக்ட், ஷீ இஸ் லைக்கிங். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நீங்கள் இந்த வேர்பை உங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷீயோட ஹீ வச்சு ஒன் டைம் எழுதுங்க, இட் வச்சு ஒன் டைம் எழுதுங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 3 டேலையும் பண்ண வேர்ப்ஸையும் ஒன் மோர் டைம் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா இட் வில் பி வெரி ஈஸி டு லேர்ன். ஓகேவா? பை குட்டீஸ்.